Hello friends, welcome to Sneha's Cooking Diary. நான் ஓவர் நைட்டு மல்டிகிரெயின் எல்லாம் எடுத்து ஒன் கப் எல்லா தானியத்துலேருந்து ஒன் கப் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம தேவையாக இருக்கிற அளவு எடுத்து குக்கரில் போட்டு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். எல்லா தானியம் கொள்ளு கூட ஊற வச்சுருக்கேன். இவ்வளோ போதும். இதை நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தானியம் எல்லாம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். நம்ம இது ஒரு 15 to 20 minutes குக் ஆகிறதுக்கு விடலாம். பாயில் ஆகட்டும் குக்கரில். நம்ம 20 மினிட்ஸ்க்கு நான் இந்த தானியம் எல்லாம் குக் பண்ண வந்துடுச்சு பாருங்க. இப்போ நான் பாயில் பண்ண இந்த தானியம் எல்லாம் நம்ம ஒரு மசாலா சுண்டலை செஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆயிடுச்சு. தானியம் எந்த அளவுக்கு வருவாங்க. நான் 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம மசாலா சுண்டல் தானே செய்கிறோம். அதுக்கு நான் ஜாரில் தேங்காய், மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் எடுத்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், தேங்காய் இதையும் அதில் போட்டுக்கலாம். கோர்ஸ் கிரைண்டாக செஞ்சுக்கின்னு நம்ம இதில் போட்டுக்கலாம். இதையும் எண்ணெயில் அப்படியே வதக்கலாம். இந்த மாதிரி மசாலா சுண்டல் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு. வெங்காயம் மசாலா எல்லாம் நம்மளுக்கு தேங்காவோடு சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம போட்ட தேங்காய் மசாலாலாம் வதங்கிடுச்சு. இப்போ நான் மாங்காய் போட்டுக்கிறேன். இதுவும் இந்த மசாலையிலே அப்படியே கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நம்ம மாங்காய், தேங்காய், அனியன், மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஆயிலில். இப்போ நம்ம தானியம் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம், இது போட்டுக்கலாம். மசாலா சுண்டல் நம்ம மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. கொரியாண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈவினிங்ல நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டோம்னா சுட சுட சாப்பிடணும். அப்போ தான் இதெல்லாம் டேஸ்ட்டு. ஃபேமிலியோடு நம்ம என்ஜாய் பண்ணலாம். மேலே கொஞ்சம் லைட்டாக கொரியாண்டரு, கோகோனட்டு போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான மசாலா சுண்டல், மல்டிகிரெயின் மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு.
நீங்கள் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.